கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஜீவதண்ணீரே ஆவியானவரே, கர்த்தாத நதியாக வாழும் போதகரே. ஜீவதண்ணீரே ஆவியானவரே, கர்த்தாத நதியாக வாழும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா, கனி தர வேண்டும் தாராளமா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் போதகரே. ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாழும் போதகரே. கண்ணுக்கால் அளவு போதாதையா, கண்ணுக்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மோகமுமே. இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேசுவார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக. எங்கள் மாம்ச சிந்தைகள் ஒரு நாளும் வெளிப்படாதபடி தேவாவியானவர் இந்த இடத்தை முழுவதுமாய் ஆக்கிரமித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லாவற்றையும் அன்பின் கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த வருடத்தின் இந்த 21 நாள் ஜெபத்தின் தலைப்பு இயேசுவின் பாதம். அந்த பாதத்துல நாம இருக்கிறது எவ்வளவு ஒரு விசேஷம். ஆமென். எத்தனையோ மனுஷ பாதத்துலலாம் இருந்தோம், ஆனா அதெல்லாம் நம்மை கைவிட்டது, ஏமாற்றினது. ஆனா ஆண்டவருடைய பாதம் என்பது ஒரு விசேஷமானது. எப்படி ஒரு பொங்கல் விசேஷமானதோ, ஒரு தீபாவளி விசேஷமானதோ, எப்படி கிறிஸ்மஸ் நமக்கு விசேஷமானதோ, அது போல நமக்கு ஒவ்வொரு இந்த 21 நாள் மாத்திரம் இல்லை, நான் இப்படி சொல்லிட்டு வரேன், இயேசுவின் பாதம் என் வாழ்நாள் முழுவதும் அது விசேஷித்தமானது. ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் பாதம் என் வாழ்நாள் முழுவதும் அது விசேஷித்தமானது. ஆமென். 24 நாள் முடிஞ்சிடக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும் அந்த பாதத்தை நீங்க என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். அதனால தான் ஊழியக்காரங்க ஐயா என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட கூட்டங்களை வைத்து தேவனோடு கூட அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அவரை கொண்டு சபைக்கு சொல்லும் பொழுது, அதை நாம் கேட்டு அதை செய்யும் பொழுது ஏசப்பா நமக்கு என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்தை வாசிப்போம். பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேர் வீட்டிலே வந்திருக்கிறதை கண்டு ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து போதும் அவன் பாதங்களின் அருகே என்ன பண்ணாரா? பின்னாடி நின்று. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நாம் 3 காரியங்களை பார்க்க போறோம். நேரம் நமக்கு எவ்வளவு அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் பார்க்க போறோம். இயேசுவின் பாதத்தில் எந்த ஒரு பாவியும் வரும் பொழுது அவன் உணர்வு அடைந்து உண்மையுள்ளவனாய் மாறுவான். முதல் தலைப்பு என்னன்னு எழுதிக்கிங்க. இயேசுவின் பாதத்தில் வருகிற எந்த பாவியாய் இருந்தாலும் அவன் முதல் உணர்வு அடைந்து அவன் உண்மையுள்ளவனாய் மாறுவான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையானது
ஒரு குறுகிய வாழ்க்கை. நம்ம எல்லாரும் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது சொன்னால் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 5:24 வாசிங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சொல்லுங்க? உண்மையுள்ளவர். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ளவர். ஆமென். உங்களை என்ன அழைத்தவர் யாரு? உண்மையுள்ளவர். யோசிச்சு பாருங்க, நான் நீங்களும் அந்த உண்மைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? இயேசுவின் பாதத்துல இந்த சகோதரியானவள் வருகிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு இவங்க வராங்க. இன்றைக்கு நீங்க ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க, நான் வரேன். யார் வரானா? பாவியான ஒரு மனுஷி வர. எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளாதவர். ஆமென். உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? அவரு தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவர். அவர் உணர்த்துகிறவர். அவருடைய பாதத்தில் வரும் பொழுது நம்மளை உணர்வடை செய்து நம்மளை உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் மாத்துகிறார். இந்த அருமையான சகோதரி எப்படி வந்தார்களோ அதுபோல நீங்களும் நானும் வரும் பொழுது ஆண்டவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய பாதத்தில் வருகிற நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அதற்காக தான் உங்களை என்ன பண்ணிருக்காரு? இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாரு. அதை விசுவாசிங்க. நான் உண்மை இல்லாதவனாதான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்கிறது. நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் தான் விரும்புகிறேன். ஆனால் எங்கே எப்பொழுது அது துவங்குகிறது என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் தொடங்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காராம 1 இன்ச்சு கூட வளர முடியாது. 1 இன்ச்சு கூட உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாய் மாற முடியாது. இந்த அம்மாவை பற்றி இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றாங்க. யார் இவங்க? பாவியானவங்க. ஏன் வரணும்? உங்க வாழ்க்கையை தெரியும். உங்க வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் என்று தெரியும். உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில தெரியும் எத்தனை பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு தெரியும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மையுள்ள தேவன் உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நாம் மறுபடியும் கவனிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் ஆமா கவனிங்க. அப்போ பாதத்துல வந்த நம்மை அவரை போல மாற்றும்படி அந்த உணர்வை இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ற? நமக்கு துவக்கி விடுகிறாரு. நீ பெற்றுக்கொண்டு போ மகளே, நீ பெற்றுக்கொண்டு போ மகனே, என்னை போல உன்னை நான் மாற்ற விரும்புகிறேன். அதுக்கு தான் இந்த 21 நாள் வாழ்நாள் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் வரும் பொழுது உணர்வடைந்து உண்மையுள்ளவர்களாய் மாறி அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் சாட்சி உள்ளவர்களாய் வாழும். அப்படிப்பட்டவர்களாய் வாழும்படிதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த வேதாகமத்தில் உண்டு. உண்மை இல்லாத மனிதர்கள் இந்த வேதாகமத்தில் உண்டு. அவர்கள் வாழ்க்கையில இயேசுவின் பாதத்துல வர வைத்து அவர்களை எப்படி உண்மை உள்ளவர்களாய் மாற்றினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகளை அவர் பாதத்தில் வரும் பொழுது, நல்லா கவனித்து, அவர் பாதத்தில் வரும் பொழுது உணர்வடைந்து உண்மையுள்ளவனாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அப்ப அந்த பாதத்துல வந்தாச்சு. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கறீங்க, ஆனா உணர்வே இல்லாம இருக்கிறீங்க. அதனாலதான் உண்மை இல்லை உங்ககிட்ட. உண்மை இல்லை. அந்த உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபை முழுவதும்
இந்த உலகம் முழுவதும் நம்ம எல்லாரும் அவரை போல நான் மாறணும். அதை நீங்க வாஞ்சிங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படிப்பட்டவர்களாய் உங்களை என்ன பண்ணுவாரு? மாற்றும். அந்த சகோதரி வராங்க. அது போல நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கோம்? இந்த இடத்துல வந்திருக்கிறோம். என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றுங்க. உணர்வடைந்து உண்மை உள்ளவனா. உணர்வே இல்லாம உண்மை வராதுங்க. 21 நாள் ஜெபம் வச்சாலும் முடியாது. உங்களால முடியாது. மறைந்த டிஜே செய்யா வந்து உங்க தலைமையில கைய வச்சாலும் முடியாது. ஏன்? உனக்கு தான் உணர்வே இல்லையே. அப்போ சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு உணர்வு தந்திருக்கீங்க, நான் உண்மை உள்ளவனாய் மாற எனக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. ஒரு வேதத்துல ஒரு மனிதனை பார்க்கலாம். உண்மை இல்லாத ஒரு மனிதனை, அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது, அவன் வாழ்க்கை எப்படி போனது, உண்மை இல்லாத பொழுது எப்படி போனது அவனுடைய வாழ்க்கை, ஆண்டவர் அவனை எப்படி கொண்டு வருகிறார். நமக்கு தெரிந்த ஒரு மனிதன் தான் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனத்தை வாசிங்க. உன் சகோதரன் தந்திரமாய் வந்து, கவனிங்க, அப்பாவை ஏமாத்திட்டு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு? யாரு? யாக்கோப். கொஞ்சம் பேசுங்க. அப்பாவை ஏமாத்திட்டாரு. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. ஏமாத்துறாங்க. கிறிஸ்தவங்களே ஏமாத்துறாங்க. ஏன்? உணர்வு இல்லை. ஏன்? அவருடைய பாதத்துல என்ன பண்ணல? வரல. ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? யாரும் ஏமாத்தக்கூடாது. அப்போ யாக்கோபு சொந்த அப்பாவை என்ன பண்றாரு? காரணம் அம்மா சொல்லிதான் அனுப்புறாங்க. பூவோட சேர்ந்து மணக்குது. எங்க இருந்து வருது இது? அம்மா கிட்ட இருந்து வருது. ஏன்னா எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் என் பிள்ளையை பெற்றுக்கொள்ளுமே. அது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டமா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அவர் பிறப்பிலேயே அவர் தந்திரம் உள்ளவராக இருந்தார். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க, 36வது வசனத்தை வாசிங்க. எத்தனை முறை என்ன ஏமாத்திட்டான்? ஆமா, அண்ணன் சொல்றாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? 2 முறை என்ன ஏமாத்திட்டாரு. 2 முறை என்ன ஏமாத்திட்டாரு. இப்படிதான் சில சம்பவங்கள், சில சந்தர்ப்பங்களை நாம கூட நம்மளை அறியாமையே செய்து விடுகிறோம். ஆனா ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மளை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், என் மகனே, என் மகளே, நீங்களும் நானும் அவரை போல மாறும்படிதான் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். யாக்கோபை போல தந்திர குணம் உள்ளவர்களா இருக்கலாம். தந்திரம் என்ன தெரியுமா? தந்திரம் என்ன தெரியுமா? எப்படி இந்த ஆளை வந்து வெளியே தூக்கலாம், இந்த ஆளுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். தந்திரமா அப்படி செய்யறது. அப்போ ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைதான் அவரு. ஆண்டவருடைய பிள்ளைதான் அவர். ஆண்டவர் பார்த்தாரு. என்ன பண்ணாரு தெரியுங்களா? யாக்கோபுக்கு உண்மை உள்ளவனாய் மாற்றுகிறதுக்கு சில வழிகளை அனுமதித்தார் ஆண்டவர். நீங்கள் மாறும் பொழுது, இல்ல நான் மாறுகிறதற்கு ஆண்டவர் சில வழிகளை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறார். அவருடைய பாதம் என்ன பண்ணுது? உங்களை உண்மை உள்ளவனாய் மாற்றுகிறதுக்கு என்ன பண்றாரு? சில வழிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கட்டாயமா அனுமதிப்பார். ஆமென். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே. சொல்லுங்க, அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காகவே. ஏன் இந்த பாதை, ஏன் இந்த வழினா, நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல உண்மை இல்லாம போயிட்டு இருக்கீங்க. பாதத்துல உணர்வே இல்லை, அதனால உண்மை இல்லை. யாக்கோபே, உன்னை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு 12 ஜாதிகள் வர வேண்டியது இருக்கிறது. ஒரு நோக்கத்தை கத்தர் வச்சு, இங்க இருக்கிற எல்லாருமே வாசிக்கிற சகோதரர்கள் இருந்து, இங்க இருக்கிற குழந்தைகள் இருந்து, எல்லாரும் குறித்த தேவன் என்ன பண்ணிருக்காரு? தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை குறித்த ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு.
அப்ப எப்போ தேவ சமூகத்துல அந்த பாவியான ஸ்திரீ வந்தது போல நீங்க வர 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 உங்களை உணர்வடைய செய்து உங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றுக. இந்த பாதையில யாக்கோபு என்ன பண்றாரு, நடத்தினார். எங்க நடத்தினார் பார்க்கும்போது ஆதியாகமம் 31 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 31:7 வாசிங்க. என்னை வஞ்சித்து, கவனிங்க, எத்தனை முறை மாத்திட்டாரு இவர்? எத்தனை முறை மாற்றி இவர் செஞ்சாரு? 2 முறை செஞ்சாரு. கர்த்தர் எத்தனை முறை போட்டாரு? 2 முறை தான் நீ செஞ்ச, நீங்க செய்றீங்க. என் தேவன் நம்மை உண்மை உள்ளவனாய் மாற்றுகிறதுக்கு யார்கிட்ட பிடிச்சு கொடுத்தாரு? லாபான் கிட்ட பிடிச்சு கொடுத்தாரு. லாபான் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சில சூழ்நிலைகள் உங்களை யார்கிட்டயாவது கொடுத்திருப்பார். அவன் சொல்றான், மனைவி பிள்ளைகிட்ட சொல்றான், என்ன 10 முறை ஏமாத்திட்ட. ஏன் ஆண்டவர் இந்த பாதையை அனுப்பிச்சாரு? சில நேரங்களில் யார்கிட்டயாவது ஏமாந்துருக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்க யாரையாவது ஏமாத்திருக்கீங்களா? சில நேரங்களில் நீங்க ஏமாத்தாமலே சில நேரத்தில் ஏமாற்றப்படலாம். கவலைப்படாதீங்க, தீமையை அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யாக்கோபு செய்த காரியத்திற்கு அவனை இந்த பாதையில் ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். உங்களுக்கு ஏன் இந்த பாதை அவர் அனுமதிச்சிருக்கிறார்? அவர் அனுமதிச்சிட்டே போல நீங்க வீட்டுல போய் வாட்சி பாருங்க. தேவன் என் கூட இருக்கிறார் அப்படின்னு யாக்கோபே சொல்லுவார். தரிசனம் கொடுக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா இதெல்லாம் ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபை உண்மை உள்ளவனாய் மாற்றுகிறதுக்கே வேண்டிய, அவனை அழிக்கிறதற்கு அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் உங்களை என்னையும் அழிக்கிறது இருந்தா தாயின் கருவிலே என்ன பண்ணிருக்கலாம்? அழித்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, நான் ஜெபித்துட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு இந்து சகோதரி அம்மா வந்தாங்க. நான் உயிரோடு இருக்கிறத பார்த்தாலும் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிரச்சனை. அதான் சொன்னேன், நீங்க சாகணும்னா, நான் சாகணும்னா ஏசப்பா குழந்தையிலே சாவடிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாரு? அவரை நீங்க தெரிந்து கொள்ளும்படி தான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் உண்மையற்றவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கும்படி தான் இப்படிப்பட்ட சம்பவங்களையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளையும் தேவன் என்ன பண்றாரு? யாக்கோபுக்கு என்ன பண்ணாரு? அனுமதித்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருடைய பாதத்தை விட்டுறாதீங்க, விலகிடாதீங்க, உணர்வில்லாத போயிடாதீங்க. மாறாக இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில மாற்று கற்றுக்கொள்ள வேண்டியது நீங்களும் நான் என்னன்னா, யாக்கோபு மாற்றப்பட்டாரு. அல்லேலூயா. யாரா இருந்தாரு? தந்திரமுள்ளவனா இருந்தவர் எப்படிப்பட்டவரா மாறினாரு? தேவனுடைய வார்த்தையின்படி உண்மை இல்லவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் மாற்றப்பட்டார். எத்தனை முறை மாற்றத்துக்கு எத்தனை முறை அவருக்கு அனுமதிச்சாரு? 10 முறை அனுமதிச்சார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, அதே ஆதியாகமம் 31 அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்கம்மா. இந்த 20 வருஷ காலமாய் உம்மிடத்தில் இருந்தேன், தின்னவில்லை, கவனிங்க, இவ்வளோ எல்லாம் சொல்றார். எத்தனை வருஷமா? 10 முறை இங்க, அதுக்கப்புறம் எடுத்து எங்க கொண்டு வராரு? 20 வருஷம். ஆண்டவர் சில நேரங்கள்ல சில காரியங்கள் இதா இருக்கும். அந்த 20 வருஷத்துல மாற்றிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? ஏமாத்திர குணம்லாம் என்ன பண்ணிருச்சு அவருக்கு? ஆண்டோடைய பாதத்துல வர வர எப்படிப்பட்டவரா மாறிட்டார் அவரு. இந்த பாதையில அனுமதிக்கதா ஒரு உலகத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி மேல அடி வைத்த அம்மியை என்ன பண்ணுமா? நகருமா. அம்மியே நகருதுன்னா உங்களை நகர்த்துறதுக்கு அவருக்கு வழியெல்லாம் தெரியும். நீங்க எப்படி நகருவீங்க, நான் எப்படி நகருவேன்னு அவருக்கு தெரியும். வழி வச்சாதான் நகரும்.
இல்லைன்னா நீங்க நகர்றாளா, நாம நகர்றாளா? நம்மளை பாருங்க, முகத்தை போய் பாருங்க, நம்ம முகம். ஐயோ இந்த குழந்தையுமா, இந்த தெய்வ குழந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை யாரா மாற்றுகிறது என்று சொன்னால் உண்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். மாற்றிட்டார் அவரு. உங்க அப்பாவுடைய ஆடுகளெல்லாம் நான் எப்படி பார்த்துக்கிட்டேமா? பத்திரமா பார்த்துட்டேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட வட்டி முதல்ல கேட்டு என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டாரு. அங்கே சேஞ்சப் ஆயிட்டாரு. 20 வருஷத்துல என்ன ஆனார் அவரு? சேஞ்ச் வர ஆரம்பிச்சிது. அப்ப சேஞ்ச் இது வரதுக்கு காரணம் என்னன்னா ஏசப்பாவுடைய பாதம். இந்த உணர்வு வர வைக்கிறதுக்கு ஒரு பாதம். உணர்வு வந்துடுச்சு, கிரியை செய்ய என்ன பண்றாரு? யாக்கோபு தொடங்கிட்டாரு. இப்ப நீங்க உணர்ந்துட்டீங்க, கிரியை செய்ய நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, உணர்ந்துட்டு அதே ஸ்டெப்ல இருக்கணும். அடுத்தது நான் செயல்படணும். ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவனா, யாரை போல? உங்களை போல மாற்றுங்கப்பா. அதுக்காகத்தான் இந்த சூழ்நிலை, அதுக்காகத்தான் இந்த பிரச்சனை அப்படி நீங்க சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில உங்களை என்னையும் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வராரு யாக்கோபு. வராரு, நான் ஏமாத்தல, ஒழுங்கா இருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு வராரு. அதுக்கப்புறம் லாபானை விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? கொண்டு வராரு, நீ வெளியே வான்னு. கொண்டு வந்த பிறகு ஏசா வராரு. ஏசா வரவனையும் சொல்லி அனுப்புறாரு, நான் உங்களை சந்திக்கிறேன். ஏசா 400 பேரோட கூட வராரு. பயம் வந்துருச்சு. ஏன்? ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன் நான்? ஏசாவை ஏமாத்திட்டேனே. ஏசா பார்க்கத்தான் வரான், ஆனா இவருக்கு என்ன பயம்? பழைய விஷயம். ஐயோ, நான் இவனை ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன்? ஏமாத்திட்டேனே. இவன் என்ன பண்ண போறான்? அப்பயும் இவனுக்கு என்ன பண்ணல பாருங்க, புத்தி குறுக்கு புத்தி தான் போகுது. சில நேரங்கள் நம்ம புத்தி என்ன ஆயிடுது? கொஞ்ச நேரம் நல்லா மாறிடுவோம், திருப்பி அதே மாதிரி மக்கார் பண்ணும். அதே மாதிரி தான் என்ன பண்ணாரு? படைய வகுக்கிறாரு. யார் யாரை எங்கெங்க செட் பண்ணணுமோ செட் பண்றாரு. ஒரு பகுதி போனா இது அழிஞ்சா பரவாயில்ல. பாருங்க, இப்போ மைண்டு, அப்ப கூட அவன் மைண்டை பாருங்க. உன் நினைவுகளை தூரத்திலிருந்து காத்த. இங்கதான் உட்காந்துக்கிறீங்க, உன் மைண்ட் என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். வீட்டுல இருக்கா, பிள்ளை மேல இருக்கா, வசனத்தின் மேல இருக்கா, எங்க வீட்டுக்காரர் இருந்துட்டாரா, எல்லாம் ஓடும். தூரத்துல இருந்து பாக்குறாரு. வாழ்வு பிள்ளையே உன்னை தூரத்துல இருந்து பாக்குறாரு. நீ காலேஜ்ல தான் இருக்கிற, பாக்குறாரு. வண்டி தான் ஓட்டுற, பாக்குறாரு. சபையில ஆராதனை தான் இருக்கிறாரு, பாக்குறாரு. தூரத்துல இருந்து நம்முடைய நினைவுகள் அவர் அறிகிற தேவன். அவருக்கு மறைவா ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வெளியரங்கமா தான் இருக்கு. அவளை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம, எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. அப்ப அவருடைய பாதம் எவ்வளவு விசேஷித்தமான பாதம். அப்ப அந்த பாதத்துல வந்துட்டாரு இவரு. மாற்ற ஆரம்பிச்சா திடீர்னு நடுவுல திருப்பி என்ன பண்ணுது? அந்த மைண்ட் வருது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாரு. அவர் கொஞ்சம் மாற ஒப்பு கொடுக்கும் பொழுதே நம்ம தேவன் இறங்குகிற தேவன். சொல்லுங்க, நம்ம தேவன் இறங்குகிற தேவன், நம்மளை மன்னிக்கிற தேவன். இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து இருக்கிறதுக்கு காரணம்னா, என்னை கொண்டு வந்து இருக்கிறதுக்கு காரணம்னா, என்னை மன்னிக்கும்படி, என்னை உண்மையுள்ளவனாய் மாற்றும்படி. நமக்கு தெரியும் நம்ம இந்த இடத்துல உண்மை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரதர், உங்களை உண்மையுள்ளவரை ஆண்டவர் மாற்றுவார். அவன் ஆசீர்வதி. அவன் கொஞ்சம் மாற ஒப்பு கொடுத்தான். 20 வருஷத்துல மாற ஒப்பு கொடுத்தான். நம்ம அவ்வளவு நாள் தேவையில்லை, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. வசனம் அப்படிதான் சொல்ல. இன்னைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதனால இன்னைக்கே ரட்சணை நாள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க அவர் செய்ய போதுமானவரா இருக்கார். ஒண்ணு செய்யுங்க, ஆண்டவரே யாக்கோபை போல நான் தாமதிக்காதபடி உங்க பாதத்துல வந்துட்டேன், என்னை உண்மையா என்னை ஒப்பு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமாய் யாக்கோபை குறித்த திட்டத்தை நடத்தி முடித்த தேவன் உங்களை கொண்டு இருக்கிற திட்டத்தை நடத்தி முடிக்க அவர் சர்வ வல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா உங்களை குறித்த திட்டத்தை அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அப்ப ஏன் முடிக்கல? நான் கொஞ்சம் இங்கே மெக்கார் பண்றேன். வண்டி அடிக்கடிக்கு எங்கெங்கயோ என்ன ஆயிடுது? தள்ள வைக்குது. நம்மள பெட்ரோல் இல்லாம நம்மள என்ன பண்ணுது? தள்ள வைக்குது. சில நேரங்களில் வண்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் தள்ள வைக்குது. மெக்கானிக் கிட்ட என்ன பண்ணணும்? மெக்கானிக் இங்க இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலியமா மெக்கானிக் என்ன பண்ணுவாரு? இருக்கிறார். இப்ப மெக்கானிக் என்ன பண்ணுவாரு?
எதில் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணார், செய்வார். ஆமேன். இப்போ நல்ல மெக்கானிக்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் என்ன பண்ணணும். உங்களுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட்டிங் இருக்குது. சில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம மெக்கானிக்கு தான் என்ன பண்ணுவோம், கூட்டின்னு போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். உங்களுக்குன்னு ஒரு மெக்கானிக்கை கத்துற நான் சீப் அவர் ஐயா அசிஸ்டண்ட்டை வச்சுருக்கிறார். அவர் அம்சி கொண்டு வந்து என்ன பண்ணுவார், வண்டியை டோப் பண்ணி எடுத்துன்னு வந்து ரெடி பண்ணுவார். இந்த ஷெட்டில் ரெடி பண்ணி மறுபடியும் அதை என்ன பண்ணுவார், ஓட வைப்பார். அப்படி தான் யாக்கோபு என்ன பண்ணார், கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன பண்ணார் வாசிங்கம்மா, 32 ஆதியா 32 28 29 வாசிங்கம்மா. தேவனோடும் மனிதனோடும் போராடி அங்கே அவனை என்ன பண்ணாரு, உங்களை மாத்தி தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. ஆமேன். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, மாறல. ஆசீர்வாதம் என்ன மிச்சராது, 1/4 கிலோ கொடுங்கன்னு சொல்றது. சில பேர் ஊழியக்காரங்கிட்டலாம் இங்கே ஆசீர்வாதம் இல்லைன்னா எங்கேயாவது ஓடுது. ஏன்னா உங்களை பற்றி இவங்களுக்கு தான், இவருக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாது. உங்களுடைய ஹிஸ்ட்ரியே ஐயாவுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. வெளி ஊழியக்காரங்க தான் இந்த சகோதரியை போல யாருமே இல்லைன்னுவாங்க. உங்களை பார்த்த உடனே ஆசீர்வாதத்தை அள்ளி வீசிட்டு போற ஆள். வசனம் என்ன சொல்லுது கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது, நீ மாறணும். உன் பேரை நான் என்ன பண்றேன், ஆமா எத்தனா நீ இருந்த, இல்லை இல்லை இந்த பேரை வச்சா நீ இன்னும் என்ன பண்ணுவ, என் நோக்கத்தை என்ன பண்ண மாட்டேன், என் சித்தத்தை என்ன பண்ண மாட்டேன், உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு இந்த வழிகளை அனுமதிச்சு அவனை மாற்றி பேரையும் என்ன பண்ணிட்டாரு, மாத்தி இப்போ அவனை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் சொல்லி என்ன பண்றாரு, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பாதத்திற்கு வரும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதம் 2 மடங்கா இருக்கும். 2 வெறுமையா இருந்த உங்க படகை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அப்ப காரணம் என்ன, ஆண்டவருடைய பாதம் உணர்வடைந்து உண்மையுள்ளவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப நீங்களும் நான் ஆண்டவருடைய பாதத்துல வருகிறது பிரச்சனை இல்லை, நீ உணர்வு அடைஞ்சியா, உணர்வு அடைஞ்ச யாக்கோபே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை மாற்ற வேண்டிய இடத்துல மாற்ற ஒப்பு கொடு. அதுக்காக தான் நான் உனக்காக நான் என்ன பண்ணேன், வந்தேன். அதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். அதுக்காக தான் உனக்காக ரத்தம் சிந்தினேன். அதுக்காகத்தான் நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறேன். அங்க உண்மை இருக்கிற நான் என்னோட கூட என் பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களை நான் என்ன பண்ண போறேன், அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போக போறேன். உண்மை இல்லாதவங்களா, உணர்வு இல்லாதவங்களா இங்க இருக்கலாம், பரலோகத்துக்குள்ள வர முடியாது. நீ இங்க ஏமாத்தலாம், எத்தனை ஊழியக்காரனவனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாத்த முடியாதுங்க. ஆமென். ஏமாத்த முடியாது. ஒரு சர்வ ஞானி, சர்வ வல்லவர் அவர். அதனால அவருடைய மகிமைய, அவருடைய பிரசனத்தை, அவருடைய உணர்வை, அந்த சமூகம் வர வர நமக்கு என்ன பண்ணுது, கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு எனக்கு என்ன பண்றாரு ஆண்டவர், கற்றுக் கொடுக்கிறாரு. அதை என்ன பண்ணாரு ஆண்டவர், பேரை மாற்றின பிறகு அவன் இஸ்ரவேலாய் மாற்றி கர்த்தரை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். ஆமென். சில நேரத்தில் சொல்லுவாங்க, உதாரணம் பார்த்தீங்கன்னா முழு பூசணிக்காவை சாப்பாட்டில் மறைக்கிறாங்களாம். இது ஏன் வந்தது அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். இந்த பூசணிக்காவை ஒரு மனிதன் 4 தலைமுறைக்கு முன்னாடி திருடிட்டாராம் ஒருத்தர் வீட்டில். அப்போ எங்க பார்த்தாலும் அந்த வீடை கண்டுபிடிக்கணும், யாராவது வந்து கேட்டா, அதோ 4ஆவது வீடு, அந்த பூசணிக்காய் திருடினாரு அவர் வீடு, அது அங்கதான் இருக்கு. அவர் பேரை கேட்கும் போது இப்படிதான் சொல்லுவாங்களாம், யாரு வந்து கேட்டாங்களா, திருடி அவர் தாத்தா திருடி இருக்கிற 4ஆவது தலைமுறை, முன்னாடி போன தலைமுறை. ஆனா அந்த பூசணிக்காய் திருட்டு பேர் மட்டும் என்ன பண்ணல, மாறல. அப்போ அவங்க பேர பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே துக்கமா. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருக்காரு, ரிஷி வந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய், ஐயா
இந்த மாதிரி இந்த பேர் என்ன பண்ணல, நாங்கள் திருடலையா, தாத்தாக்கு தாத்தா பூட்டா முப்பாட்டம் திருடுங்க பூசணிக்காக. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அடையாளம்னா ஏதாவது எங்கள் பேரை கேட்டால் எங்கள் பேரை சொல்ல மாட்டாங்க. அதோ பூசணிக்காய் திருடினாரா, அதோ இது பாருங்க அந்த வீடு தான், அங்கே தான் அவர் தான் சொல்லி என்ன பண்ணாங்க. இது எப்படியா மாறும் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறீங்களா, அது செய்கிறீங்களா அப்படின்னு. இது சாகிற வரைக்கும் நீங்கள் செய்வீங்களா? செய்வையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு இல்லைனா 20 பேருக்கு தினமும் என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க. என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுப்பீங்களா? 10 பேருக்கு 20 பேர் கொடுக்குறையா, இதை கொடுத்து பாருங்க சொல்லிட்டு அந்த போயிட்டார். என்னைக்கு அவங்க தன்னை மாற்ற ஒப்பு கொடுத்தாங்களோ, இப்போ பூசணிக்காய் போயிட்டு இவங்க யாரா மாறிட்டாங்க, சாப்பாடு போடுறவங்க. அதோ அந்த வீடா, அதோ சாப்பாடு போறாங்களா, 40 பேருக்கு சாப்பாடு போட்டாங்களா அந்த வீடுங்களா, அதோ அங்க இருக்குன்னு சொல்லி பூசணிக்காய் எதுல மறைஞ்சிருச்சு, சாப்பாட்டுல மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு இது போலதான் நம்முடைய பாவங்களையும் அவர் மறைக்கிற தேவன். ஆமே, அவருடைய அன்பினால் அவருடைய பாதத்தினால நீங்க உணர்வடைந்து கீழ்ப்படிந்து வரும் பொழுது, உங்களை உண்மை உள்ளவர்களா எங்களை ஒப்பு கொடுக்கும் போது நம்ம எல்லா காரியத்தையும் அவர் மன்னித்து அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமே, அப்ப நமக்கு என்ன வாழ்வை கொடுத்திருக்கார், ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாழ்வை என்ன பண்ற, நமக்கு புது பிறந்த குழந்தை எப்படி இருக்கும், அதோடைய சந்தோஷம் அளவு இருக்காது. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும், அந்த சந்தோஷம் அனுபவம் அப்படியே இருக்கணும். தேவ சமூகத்தில் வரும்போது அந்த சந்தோஷத்தினால நம்ம என்ன பண்ணணும், துள்ளி குதிக்கணும், நம்மை நாமே மறந்துடணும். அதுதாங்க சரியான ஆராதனை, அதுதாங்க உணர்வடைந்த ஆராதனை, அதுதாங்க உண்மை உள்ளவன் ஆராதிக்கிறதான ஆராதனை, அதுதான் தேவ சமூகம் செய்கிறதான ஆராதனை. அல்லேலூயா. தேவன் அதற்காக தான் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த 21 நாள் இயேசுவின் பாதத்துல உங்களை என்ன பண்ணிருக்காரு, கொண்டு வந்திருக்கிறாரு. என் பாதத்துல அந்த அம்மா வந்தாங்க, இந்த யாக்கோபு வந்தாரு, நான் அவனை உண்மை உள்ளவனாய் உணர்வு அடைந்து உண்மை உள்ளவனாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தது போல என் பாதம் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால என் ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல குறைவு இருந்தா நீங்க எந்த இடத்துல உண்மை இல்லையோ அந்த இடத்துல உண்மையுள்ளவர்களாய் மாறுங்க. இயேசுவின் பாதம் உங்களை ஆசீர்வதிக்கும். இரண்டாவது, இயேசுவின் பாதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னா, அதே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற கவனிங்க, அதை உடைத்து கவனிங்க போதும். ரெண்டாவது, முதல் நம்மளை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ரெண்டாவது, இயேசுவின் பாதத்தில் வரும் பொழுது நம்மை உடைத்து உருவாக்குகிறது. நாம் அவர் பாதத்தில் வரும்போது, இந்த அம்மா வந்தாங்க, அந்த வாசனை பொருளை வச்சிட்டு இருக்காங்க, அந்த சென்ட்டை வச்சிருக்காங்க, அதை என்ன பண்ணாங்க, அவர் பாதத்தில் வந்த உடனே என்ன பண்ணாங்க, உடைச்சிட்டு அவர் சரீரத்தில் என்ன பண்ணாங்க, அதை பூசுறாங்க. ஆண்டவருடைய பாதம் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு சில பேரால உடைக்கவே மாட்டேது, கல்லான இருதயமா இருக்குன்னா நீ பாதத்திலே இல்லை. நீ உடைக்கப்பட்டாதான் உருவாக்கப்பட முடியும். நல்ல நறுமணம் வாசனை தருகிற பொருளாய் நீங்க மாற முடியும். உங்களுக்குள்ள நல்ல நல்ல சுபாவங்கள், நல்ல நல்ல கிரியைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா ஏன் அது வெளியே வரல? ஆண்டவருடைய பாதத்துல வந்து பெருமையா ஏன் போறோம்னா, உடைக்க ஒப்பு கொடுக்கலங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதம் உங்களை உடைக்க ஒப்பு கொடுக்கட்டும். உங்களுக்குள்ள நல்ல வாசனையான கிரியைகள் வெளிப்படும். உடைக்கும் பொழுதுதான் அந்த பாத்திரம் நல்ல ஒரு பாத்திரமாய் உருவாக்கப்பட முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏன் அடிக்கிறாங்க, ஏன் திட்டுறாங்க, ஏன் அப்படின்னா, நீ நல்ல ஒரு பாத்திரமாய் மாறணும், நல்ல பாத்திரங்களாய் மாறணும். பல ப்ராசஸ்குள்ள போய் வந்தாதான் எஜமான் விரும்புகிற கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்க மாறணும். ஆமென். நீங்க விரும்புறீங்களா?
கனத்துக்குரிய பாத்திரமாய் நாம் மாறணும். சத்தமே இல்லையே. அல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் ஆண்டவருடைய பாதத்துல வரும்பொழுது உங்களை என்ன பண்றாரு? உடைக்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க உடைக்க ஒப்பு கொடுங்க. அப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணார்? உடைக்க ஒப்பு கொடுக்க வச்சார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. 5 வசனம் வாசிங்க. வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே நான் கிட்டே போய் அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். நோக்கி கூப்பிட்டார். வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டே சேராயாக, உன் பாதங்களில் இருக்கிற பாத ரட்சைகளை என்ன பண்ணு? கழற்றி போடு. தேவ பாதத்துல சமூகத்துல வரும் பொழுது சிலதை கழற்ற கர்த்தர் என்ன பண்றாரு? அனுமதிப்பார். மோசேக்கு என்ன பண்ணாரு? அனுமதிச்சார். நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். எப்படிலாம் மோசேக்கு அனுமதிச்சார்னு பாத்தீங்கன்னா, அதே 3வது அதிகாரத்துல 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி வா என்றார். கவனிங்க. இப்ப மோசே சொல்றாரு தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும். கவனிங்க என்ன சொல்றாரு? அவரு சொல்றாரு, எந்த மனுஷனை பார்க்க கூடாது, இவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மள வச்சிருப்பாரு. தெரியுமா? எந்த இடத்துல இவனை பார்க்கவே கூடாது, இந்த வீட்டுக்கு முன்னாடி தான்டா இருக்கக்கூடாது, அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நம்மள வச்சிருப்பார். இவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பேன். அப்பதான் அவனை நம்மள என்ன பண்ண வேண்டியது? பார்க்க வைக்கிறாரு. இவர் எங்க இருந்து தான் வந்தாரு? எகிப்துல இருந்து தான் வந்தாரு. ஆனா திருப்பி எங்க தான் அனுப்புறாரு ஆண்டவரு? ஆமா, உன்னை உடைக்கிற இடம் அதான். உங்களை என்ன உடைக்கிற இடம் அதான். நீங்க விரும்புகிற இடத்துக்கு அவர் அனுப்ப மாட்டாரு. அவர் விரும்புகிற இடத்துக்கு தான் நாம போகணும். சொல்லுங்க. நம்ம விரும்புகிற இடம் நிறைய இருக்கும். இப்ப கூட யோசிப்பேங்க, ஐயோ எப்படா முடியும், போய் சமைக்கணுமே, மற்ற காரியங்கள் செய்யணுமே இருக்கணும். ஆனா அவர் விரும்புகிற இடத்துக்கு உங்களை என்னென்ன பண்ணிருக்காரு? கொண்டு வந்திருக்கிறார். எதற்குனா உங்களை விசேஷித்த பாத்திரமாய் மாற்றுகிறதற்கு. அப்படி பாதம் கொண்டு வர்றதுக்கு. ஏன்? நீ விரும்பாத ஆட்களுக்கு முன்னாடி தான் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை வைக்கிறாரு. நான் கோடம்பாக்கத்துல ஊழியர் செய்ய எனக்கு விருப்பமே கிடையாது. உத்திரமேரூர்ல பார்த்தேன். ஒவ்வொரு இந்த சைடு போனா இன்னும் மாதாவரம் அந்த சைடு போய் பார்த்தேன். காசிமேடு போனேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கம் போனேன். இங்கெல்லாம் போய் சபைகளை பார்த்தேன். ஆரம்பிக்கணும், எப்படியாவது ஆரம்பிக்கணும். ஒரு நாளும் இந்த கோடம்பாக்கத்தில் எங்கள் வீட்டாண்டியே வைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு நாளும் ஆசை கிடையாது. ஏன்னா அந்த மூஞ்சிங்களை பார்த்தாலே எனக்கு பயம். ஏன்னா நான் விரும்பாத இடம் அது. நான் விரும்பாத இடம், நான் விரும்பின இடம்லாம் இந்த மாதிரி இடம். நினைச்சேன், ஓ இந்த இடத்துல போனா இப்படி வைக்கலாம் அப்படிலாம். ஆனா ஆண்டவர் சூழ்நிலை என்ன பண்ணாரு? உன்னை உடைக்கிறதுக்கு அந்த இடம்லாம் பத்தாது தம்பி. நீ விரும்பாத இடம் தான், அவனை தான் நீ பார்க்கணும். காலையில் எழுந்தாலும் நீ நைட்டு வந்தாலும் அவனை பார்க்காம நீ வரவே முடியாது. அதான் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, சொல்லுங்க, ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றதான். நீங்க விரும்பாத இடத்துல வச்சிருக்கலாம். ஒருவேளை விரும்பாத கணவரை கொடுத்துருக்கலாம், மனைவியை கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களை நல்ல பாத்திரமாய் வணையும்படி தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவர் சொல்ற அழைப்புக்கு அவன் எதிர்மாறதான் சொல்றான். நான் வந்த இடம் விட்டு வேணான்னு சொன்ன வந்த இடத்துக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி நீங்க வேணான்னு சொன்னாலும்
அவர் உங்களை நல்ல பாத்திரமாய் வணைகிறதுக்கு அவருடைய பாதம் உங்களை ஃபர்ஸ்ட் எங்க பண்ணுது? உடைக்க வைக்குது. அந்த இடத்துல இவனை பார்த்து கத்துக்கோ. அப்படிதான் பேசுவான், பரவாயில்ல கத்துக்கோ. நான் அந்த இடத்துல உன்னை உயர்த்துறேன். நான் அந்த இடத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். நான் சொல்லிதான் ஆரம்பிச்சேன், ஆண்டவரே எல்லாரும் மாதிரி இல்லை, நான் ஆரம்பிக்கிறேன். என் பிள்ளைகள் நான், அவ்வளோதான். அருண் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோம். நமக்கு சித்தமா இருந்தா வீட்டில் ஆரம்பிக்கிறோம். 2022 ஆரம்பிக்கிறோம், மார்ச் நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா இந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. நான் வேற எங்கேயாவது போய் நான் என்ன பண்றேன், மறுபடியும் நான் நம்ம 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 எண்ணெல்லாம் எங்கே போகுது? திருவள்ளூர் சைடு, அந்த சைடு, காஞ்சிபுரம் சைடு, எங்கேயாவது இந்த கிராமம் சைடு போயிடணும். இதான் எண்ணம். சூழ்நிலை நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. ஆனால் சரி இங்கே வச்சு ஊழியர் செய்யணுமே, நமக்கு யாரும் இல்லையே சொல்லி அங்கேயே ஆரம்பித்த ஊழியம் தான் இது. இந்த 4 வருடங்களாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். வீட்டில் ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு இடத்த கொடுத்து ஆண்டவர், நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்க, இது யார் செய்ய முடியும்? கர்த்தர் தான் செய்ய முடியும். உன்னை எங்கே வச்சு உடைக்கணுமோ அங்கே வச்சு அவர் என்ன பண்ணுவார்? உடைச்சி உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் எங்கள் பார்த்து சொல்றாரு, உன்னை விடவே மாட்டேன், எங்கே வேணா போப்பா. நம்ம குடும்பி அவர் கையில் தான் இருக்கு. நீ அவனை பார்க்கக்கூடாதுன்றல, பார்க்குற மாதிரி தான் ஆண்டவர் வச்சிருவாரு. ஏன் செய்கிறாரு? மோசையை போல ஒரு நல்ல பாத்திரமாய், எஜமான் விரும்புகிற பாத்திரமாய் மாற என் பாதம் உன்னை உடைக்கும். என் பாதம் உன்னை உடைக்கும், உன்னை அழிக்காது, உங்களை அழிக்காது. முதல்ல என்ன பண்ணுது? விரும்பாத இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை கொண்டு போனார். அது ஒரு அனுபவம். ரெண்டாவது என்ன செய்யறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்கம்மா. 11:24 வாசிங்க. 11:24 எபிரேயர். விசுவாசத்தினாலே தான் பெரியவனான பொழுது பார்வதி என்ற குமார் என்று மகனை சொல்லுது என்ன பண்றாங்கன்னா வெறுத்து. ரெண்டாவது என்ன சொல்லனா, இந்த அம்மா பாசம்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்க. அப்பா பாசம், அம்மா பாசம், இந்த பாசத்துக்கு அப்படியே என்ன பண்ணிப்பாங்க? பிணைஞ்சிருப்பாங்க. என் புள்ள வந்தா தான் நான் சாப்பிடுவேன். பிள்ளையா சொல்ற, அதான் உனக்கு தொல்லை. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 ஒன்று தான், 2மே ஒன்று தான். அவங்க அம்மா சொல்லலாம். சில நேரங்களில் தப்பாக எடுத்துக்காதீங்க. குடும்பத்திலே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள பிரிக்கிறதுக்கு வார்த்தைகள். நேற்று சொன்ன வார்த்தை தான். அப்போது இந்த பிள்ளை பாசத்தை சில நேரங்களில் உடைச்சார். என் பிள்ளை தான் எல்லாம் பார்த்துப்பான் பாரு, என் பொண்ணு தான் எல்லாம் செய்யும் பாரு, எல்லாமே செய்வாங்க இல்லைன்னு சொல்ல, அன்பு செலுத்துங்க, ஆனால் நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைங்க. ஆமென். அப்போ இவனுடைய எண்ணெல்லாம் என்னது? பார்வனுடைய குமார்த்தி என்ற மகனை ஆண்டவர் என்ன பண்ண வெறுக்க வச்சாரா? வெறுக்க வச்சாரு. சில நேரங்கள்ல அவனுக்கு அந்த அந்த அந்தஸ்தெல்லாம் கொடுத்திருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பாரு அவரு. ஆனா ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணவில்லை, அவர் பாதம் சில நேரங்களில் சில அன்புகளை நம்மளை விட்டு என்ன பண்ணோம், மாற்ற கர்த்தர் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார், சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காக தான். சிலதை உடைப்பாரு, சிலதை பிரிக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னடா வந்த உடனே இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு, உடைக்கிறேன்றாரு, நான் 20 வருஷம் வனாந்திரன்றாரு. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது. நீ ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதத்துக்கு வழி இதான். சுவிசேஷகரெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை வாழாக்காமல் நீ கீழாகாமல், வாழாக்காம தலையாப்பார் தான், உண்மைதான். ஆனா எப்போ வாழாக்காம தலையாப்பார் சொல்லி அதுக்கு மேல் வசனம் கீழ் வசனத்தெல்லாம் படிச்சு பார்க்கணும். நிபந்தனையோடு தான் ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஆமென். நீங்க ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து உங்களை ஒப்பு கொடுத்தாதான் நல்ல பாத்திரமாய் நீங்க உருவாக்கப்பட முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல பாத்திரமா எத்தனை பேர் உருவாகணும் நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. சில நேரங்களில் சில அன்புகள் உங்களை விட்டு விலகி போற, கவலைப்படாதீங்க.
ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் நன்மைக்கு என்று தான் வச்சுருக்கீங்க. என்னை வெறுக்க வைக்கிறீங்க. நீங்கள் நேசிப்பீங்க, அவங்க உங்களை வெறுக்கலாம். இல்லை அவங்க நேசிப்பாங்க, நீங்கள் வெறுக்கலாம். ஏதாவது ஒன்று நடக்கும். நீங்கள் எவ்வளோ நேசித்து போகிறீங்களோ அவ்வளோ உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க வெறுப்பாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுது, நீ எங்கேயோ வச்சுட்டு இருக்க அன்பை உடைக்கிறேன், இன்னும் ஒப்பு கொடுக்க நான் என்ன பண்ணுறேன், என் பாதத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், அது ஒரு காணல் நீர் மாறிடும், அது மாறிடும். உண்மையான அன்பை நான் உனக்காக வச்சிருக்கிறேன், உண்மையான அன்பை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். நீ அந்த அன்பை பார்த்து சோர்ந்து போகாத, அந்த நினைவை குறித்து நீ சோர்ந்து போகாத, நீ என்கிட்ட வா. அதை வெறுக்க வச்சாரு. மூன்றாவதாக என்ன செய்ய வச்சாருன்னா, யாத்ராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கம்மா. 16:4 வாசிங்க. நோக்கி ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை அதனால அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, என் பாதத்துல நீ வரும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நான் தான் நடத்துவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் நடத்தணும் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுங்க, இந்த வேலை இருக்கு பிரதர், இந்த வேலையை வச்சே எல்லாமே வாங்கிடுவாங்க, அந்த வேலையை வச்சே டிவி வாங்கிடுவாங்க. எங்க டிவி வந்துச்சு, இந்த வேலை போச்சு, அப்புறம் எதை வச்சு வாங்குவ, காசு எப்படி கட்டுவீங்க? அந்த வேலையை வச்சு தானே நீ பாசுன, என்ன வச்சு இல்லைல்ல. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. அந்த வேலையை வச்சு என் பையன் சம்பாதிப்பான், அதை வச்சு. நான் இங்க சொல்றாரு, மனிதனுடைய எதிர்பார்ப்பை உடைக்கிறாங்க. நீ எதிர்பார்த்து இப்படி எதிர்பார்த்து செய்யாது. இந்த இடத்துல அப்படிதான் நடந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன பண்ணுவேன், வானத்து மண்ணாவலால உன்னை என்ன பண்ணுவேன், போஷிப்பேன். ஊழியத்தில் இருக்கும் பொழுது எனக்கு சரியான வண்டி இல்லை. அப்போ எனக்கு மேலே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, தலைமை போதர்கிட்ட பேசி எனக்கு ஃப்ரீயா ஒரு வண்டி வாங்கி கொடுக்க உதவி செஞ்சார். அதுக்கு உண்டான ப்ராசஸ் நடக்குது. எனக்கு அவர்கிட்ட வாங்கவே பிடிக்கல. இந்த ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, என்னுடைய மனசு என்னன்னா, நான் எதுவுமே அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். ஜோம் பண்ணுறேன். இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஒரு ஆக்டிவா, புது ஆக்டிவா எல்லாம் பார்த்துட்டுலாம் வந்துட்டாங்க. நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி சித்தமாக இருந்தால் நடக்கட்டும். இதான் ஜெபம். நம்மால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவனை குளிப்பாட்டுவாங்க. அவனை உங்களை மாதிரி நீ தப்பே சொன்னாலும் இல்லை, ஆமாம் சரிதான் அதுனும். அவனை குளிப்பாட்டி, அவனை சீராட்டி பாராட்டி அவனை என்ன பண்ணுவாங்க. நான் அவர் சொன்னார், இந்த அம்மா வருவாங்க, சோத்திரம் பண்ணுறா ஒரு மாதிரி அந்த அம்மா வந்து அப்படி போயிடு. ஏன்னா அந்த அம்மா மூலியமாக தான் என்ன பண்ணுது, எனக்கு வாங்கணும் கிடைக்க போகுது. நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக இருந்தால் நடக்கட்டும். ஜெபம் பண்ணேன். கடைசியாக செக்கு கொடுக்குற அன்னைக்கு போட்டுக்குச்சு. செக் இன்னைக்கு கொடுக்க போறாங்க, பெரிய பிரச்சனை. அண்டி மர்கையா அண்டி கிடைக்கல. நான் அதை பத்தி நான் என்ன பண்ணல, கவலைப்படல. நான் அவர்கிட்டயும் நான் என்ன பண்ணல, சொல்லல. வண்டி வாங்கி தரே தூக்கிட்டாங்க, அந்த ஊழியக்காரே தூக்கிட்டாங்க. போனாரா, நீ மனுஷனை எதிர்பார்த்தனா அவனை தூக்குவார் கர்த்தர். தூக்குறியா, இந்த வேலையை தூக்கு. இந்த வேலையை வச்சுதான் என்ன பண்றான், எனக்கு வேலை காட்டுறான். வண்டி கொடுத்தா சர்ச்சைக்கு வாடானா, வேலையை காட்டுற. அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வாரம் பெட்ல படுக்க வைப்பார். எலி ஜுரம். என்ன பிரதர் வேலைக்கு போல, எலி ஜுரம். பாஸ்டர் வந்து அப்புறம் ஜெபம் பண்ணார். மனிதனுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு. ஆண்டவருடைய பாதம் ஏன் நம்மளுக்கு இப்படி நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல. அதனால எனக்கு வண்டி கொடுக்காம விட்டார. இல்லைங்க, வந்துட்டேன். வந்த பிறகு நான் ஊழியத்துக்கு இங்க தனிப்பட்ட முறையில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, 20,000 ரூபாய் கொடுத்து நீங்க வண்டி வாங்கிங்க சொன்னாங்க.
பழைய வண்டியை எடுத்துன்னு போய் கீழே கொஞ்சம் காசு சின்ன போட்டு மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு வண்டியை வாங்கி வந்து கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாள். இல்லையா? அப்படி உடைக்கலனா நான் யாரை தான் பார்ப்பேன்? அவர் தராரா, இவரு தராரா, இவங்க தராங்களா, அவங்க தராங்களா, அண்ணி தராங்களா, அம்மா தராங்களா, மாமியார் தராங்களா, இதே சுத்தி சுத்தி வரும். ஒத்தாசை வரும் பர்வதம் தானே தாவீது சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக வானத்தையும் பூமியும் அனுபவமா இருக்கணும். இது அந்த அனுபவம் தாவீதுக்குள்ள வந்ததுனாலதான் அந்த வம்சத்துல கிறிஸ்துவானவர் வந்தாரு. சும்மா வசனத்தை சொல்லிட்டா போதாது, அனுபவமா வரணும். இது யார் கொடுத்தாலும், ஒருவேளை அந்த மனிதர்களே கொடுத்தாலும் அவனை தூக்கி மேல வைக்க கூடாது, அவர் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். ஆமென். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். முதலாளியா இருக்கலாம், அன்பு செலுத்துங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில மனித எதிர்பார்ப்புகளை உடைக்கிறாரு. சில எதிர்பார்ப்புகளை நீங்க நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா? ஏன் உடைக்கிறாருன்னா அவர் கொடுக்கணும்னு விரும்புறாரு. யார் கொடுக்கணும் நீங்க விரும்புறீங்க? யாரால வாங்கணும் நீங்க விரும்புறீங்க? சொல்லுங்க. தேவனால வாங்கணும் நான் விரும்புறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல முடியும், அந்த வாகனம் என் ஆண்டவரால தான் கிடைச்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எனக்கு உதவி செய்ய, உங்க பாதத்துல வந்தேன், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்க உதவி செய்தீங்களா ஆண்டவரே. என்ன இந்த பழிலெல்லாம் என்ன பண்ணாரு? உடைக்க என்ன பண்ணுங்க? மோசேயை ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒப்பு கொடுத்த மனுஷனை பார்த்து என்னதான் ஆண்டவர் சொன்னாரு? என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். இயேசுவின் பாதம் என்ன சொன்னது அவருக்கு? வாசிங்கம்மா. 12:3 வாசிங்கம்மா. என்னாகமம். பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் எப்படியா? சாந்த குணம். உடைச்சாதான் நீ யாரா மாற முடியும்? நான் யாரா மாற முடியும்? ஆமா, இதான். அதுக்கு தான் இந்த ப்ராசஸ். முதல்ல இயேசுவின் பாதம் நம்மளை யாரா மாற்றுறது? உண்மையுள்ளவனாய் மாற்று. ரெண்டாவது, அவருடைய பாதம் நம்மளை உடைத்து நம்மளை சாந்தம் உள்ளவனாய் மாற்றுகிறது. அதற்கு தான் இந்த வழி. அதுக்கு தான் இந்த வழி. மோசே ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணல? அழிக்கல. ரொம்ப கோபக்காரன். ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் என்ன பண்றானுங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க எங்க பார்த்து யாரை காலி பண்ணார் அவரு? எபிரேயனை தப்ப வைக்க எகிப்தியனை என்ன பண்ணார் அவரு? வெட்டி போட்டார். அப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாதத்துக்கு கொண்டு வந்து அவர் பாதத்துல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணாரு? கழட்ட வைக்க ஒப்பு கொடுத்தார். நீ கழற்ற வரைக்கும் இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது? வராது. நீ கழட்ட கத்திரத்துல என்ன பண்ணணும்? இந்த புள்ள பாசம், அம்மா பாசம், ஆயா பாசம், தாத்தா ஆயா இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன், ஆயாவை தூக்கு ஆண்டவரே சோத்திரம். எனக்கு ஆயாவாது பாயாவது இதெல்லாம் அனுபவங்களை வரும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த அன்புல எங்க ஆயா இருந்தா எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க தெரியுமா? நான் வரும்போதெல்லாம் எனக்கு பழம் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டி பழக்கடை, ரஸ்தாளி, நேந்திரம், பழமா இருக்கும். 13 வயசுல தூக்கிட்டாரு. 13 வயசுல காண ஆயாவை. உண்மையான அன்பு. அது மாதிரி நேசிக்க யாரும் இல்லை. ஆனா ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க. ஏசப்பா பாதத்துல என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க. அதனால்தான் ஒரு காட்டு மரமாவே சுத்திட்டு இருப்பேன். நிறைய பேரோட அன்பை பார்க்குறேன். அது காணல் நீர் மாதிரி இருக்குது. ஒரு சில அன்பு உண்மையா இருக்குது, அதுவும் புட்டுக்குது. உண்மையான அன்பு கூட கொஞ்ச நாள் தான் நிற்கிது, அது கூட போயிடுது, பயமாக்குது. அதனால இதெல்லாம் ஏன் இந்த பாதை, ஏன் இந்த பாதையில நம்மளை நடத்துறாருன்னா, நல்ல பாத்திரமா நீ மாறணும். என்ன போல நான் அநேக இடத்துல உடைக்கப்பட்ட மகனே, உனக்காக நான் உடைக்கப்பட்டேன். ஒரு காரி துப்புனாங்களே, அவர் அடிச்சாங்களே, அவர் வேசியின் மகனேன்னு சொன்னாங்களே, உடைக்க ஒப்பு கொடுத்தாரு. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. பிதாவின் பாதத்துல போனாரு. அந்த பாதம் அவர் என்ன பண்ணுச்சு? அவரால் முடியல. அவரால், ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன பண்ணட்டும், நீங்கட்டும். தாங்க முடியல. சொல்றாரு, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தம் எனக்குள்ள நிறைவேறட்டும். ஏன்
என் மேல உங்க மேல அவ்வளவு அன்பை வச்சுட்டாரு. உங்க மேல அவர் அன்பா இருக்காரு. உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, என்ன நேசிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு விலை கொடுக்க முடியும் அந்த நேசத்திற்கு? அதுக்கு ஒண்ணு ஈடாகாது. அந்த நேசத்துக்கு வீடாகாது. இந்த ஸ்திரீ முதல்ல அவர் பாதத்துல வந்தா, ரெண்டாவது உடைக்கப்பட ஒப்பு கொடுத்தா, மூன்றாவது அவருடைய பாதம் என்ன செய்தது? லூக்கா 7:38 வாசிங்கம்மா. அழுது கொண்டு நனைத்து துடைத்து முத்தம் செய்தார். முத்தம் செய்றார். முத்தன்றது தவறா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்பின் வெளிப்பாடு. ரொம்ப ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, ஒரு 60 வயசு இருக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு அவங்கள பார்க்கல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நான் யாரையும் போய் அப்படி பிடிக்க மாட்டேன். அந்த அம்மாவை என்னன்னு தெரியல, பார்த்த உடனே அவங்கள பிடிச்சுன்னா அவங்க என்ன பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துறாங்க. வயசான அம்மா. யோசிச்சு பாருங்க. அப்போ அது எதில் வெளிப்படுது? அன்பை வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு உங்க ஆண்டோடைய பாதத்தில் வர வர உங்க அன்பு பெருகும். ஆண்டவர் மேல இருக்கிறதான அன்பு என்ன பண்ணும்? அப்படியே பெருகும். அதான் நான் உன்னத பாட்டில், நான் என் டைரியில் ஃப்ரண்ட்ல எப்பவுமே எழுதியிருப்பேன். 1வது அதிகாரத்தில், உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் எழுதியிருப்பேன். அவர் தமது வாயின் முத்தங்களினால் என்னை முத்தமிடுவாராக. இந்த வசனம் நான் எப்பொழுதுமே என் டைரியில ஃப்ரண்ட்ல எழுதி வச்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த முத்தமானது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த அன்பு வரும்போது இந்த வாய் என்ன பண்ணும்? நல்ல நாரவாயா இருந்த வாய் சொல்லுங்க, என்ன வாயா மாறும்? எப்படி? வசனத்தின் சொல்லபடி கர்த்தரை நான் எப்போவாது ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போவாது இருக்கும். அப்படி சொல்ல, கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. முத்தம் இட்டுட்டாருன்னா சும்மாவே இருக்க முடியாது. சும்மா இருக்கிறனா முத்தம் வாங்கலன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமென். பாஸ்டர் முத்தம்னு சொல்லிட்டாரு, தவறா எடுத்துக்கொள்ள. ஆண்டவர் அன்பினால். இப்ப குழந்தைய முத்தம் பண்ணீங்களே, அன்பால தானே. இப்ப நம்ம ஆண்டவருக்கு யாரு? செல்லம். சொல்லுங்க, அவருக்கு ஆமா செல்ல குட்டிங்க. சொல்லுங்க, அப்படிதான். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக என்ன கொடுத்திருக்கிறாரு? முத்தத்தை ஜீவனாவே கொடுத்துட்டாரு. ஆமென். சொத்தாவே ரத்தத்தையே உனக்கு தந்துட்டேன். சாமி கொடுத்துட்டேன், ஜோஷுவா கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், அம்மா கொடுத்துட்டேன், எட்டைப்பார் ஐயாவுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதை யார் உணர்வாங்கன்னா, தாவீதை போல கர்த்தரை துதிக்கிறதான நாவுகள் தான் உணரும். அவர் பாதத்துல என்ன பண்ணணுமா? தாவீது என்ன பண்ண? 2 சாமுவேல் 6:14 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் 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 வாசிங்க. 2 சாமுவேல் 6:14 வாசிங்கம்மா. 6:14. கவனிங்க, என்ன பண்ணாரா? தன் முழு பலத்தோடும். ஆமாங்க. எங்க பண்ணாரு? ரோட்ல இல்ல. நீங்க சில பேர் அறிவு கட்டவன் பேசுவாங்க. எங்க தாவீது ஆடினாரு? தேவ சமூகத்துல, பாதத்துல. எங்க ஆடணும்? கர்த்தருடைய பாதத்துல, உங்க அறையில, தேவனுடைய சமூகத்துல கர்த்தரை துதிக்கிற அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஆமா, நீங்க அந்தரங்கத்துல கர்த்தரை துதித்து பாடினீங்கன்னா சபையில வந்து என்ன பண்ணுவீங்க? ஆமா, முழு பலத்தோடும் முழுசா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அன்பு இருந்தா என்ன பண்ணும்? கொடுக்காம. ஆமா, இந்த ஊழியெல்லாம் நடக்குதுன்னா நீங்க கொடுக்கறதுனால தான் நடக்குது. ஆமென். எப்படி கொடுக்கணுமா? சொல்லுங்க. அன்பால கொடுக்கணும். காணிக்கை தசமால எப்படி கொடுக்கணும்? வர ஊழியக்காரங்களுக்கெல்லாம் காணிக்கை கொடுத்து அனுப்புறாரு. இங்க டீ வாங்கி கொடுக்குறாங்க, காட்டுக்கு பெட்ரோல் போடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமானா
2 ஊழியம் செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நீ கொடுக்குற 500 ரூபாய் வச்சு 1000 கேள்வி கேட்டு இருக்கிற. பாஸ்டர் பசங்களாம் வேலை செய்கிறாங்களே, செய்யட்டும். பசம்பாங்க, நீ எந்த சபையில் கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறீங்களோ, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நான அபிஷேகமோ, சம்பாதிக்கிறவங்களாம் கை தூக்குங்க. நல்லா என்ன யாருமே அது கேட்கலையா? சம்பாதிக்கலாம், நல்லா கை தூக்குங்க. தூக்குறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்? அன்பால கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டுல பிரமாணம், புதிய ஏற்பாட்டுல அன்பு தான். எவ்வளவு வேணா கொடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க தசமபாகம்லாம் கொடுக்குறோம். அப்போ பழைய ஏற்பாடு இருக்கக்கூடாது, புதிய ஏற்பாடு பண்ணி தானே வச்சுக்கணும். அப்படிதானே? தாவீது எப்படி முழு பலத்தோடு என்ன பண்ணாரு? தேவனை துதித்தார். அப்போ நம்ம கொடுக்கும் பொழுதும் இவ்வளோ காரியங்கள் இருக்குங்க. ஒரு ஹாஸ்பிட்டல், நான் அவர் கூட போயிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிள்ளைங்க எல்லாம் வாலிப பிள்ளைங்க டீ பஜ்ஜி எல்லாம் வாங்கி தர்றாரு. எங்கேருந்து அவர் கொடுப்பாரு? எங்கேருந்து ஊழியத்துக்கு போறாரு? எந்த வேலை செய்யறாரு அவரு? நீ கொடுக்குற 500 ரூபாய்க்கு 1000 கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? சில பேருக்கு அவன் பர்ஸே ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. அழுக்கு நோட்டு, நீ அழுக்காவே தான் இருப்ப கடைசி வரைக்கும். கொடு. எனக்கு நீங்க கொடுக்கறதுனால அவரு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ஆயத்தட்டு கணக்கு பார்க்காதீங்க. நான் அப்படிலாம் ஒரு காலத்தில் பார்த்தேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆண்டவர் தான் எடுப்பேன். எப்படிதம்மா? அது ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்தாரு. சும்மா வராது. அன்பு இருந்துங்கன்னா கொடுக்காம உங்களால் என்ன பண்ண முடியாது. ஆமாம், யாரெல்லாம் கொடுக்காம இருக்கீங்க உடனே பார்த்து என்ன பண்ணுங்க? கொடுத்துருங்க. இல்லைன்னா சகையை போல ஆயிடும். எத்தனை தரையா கொடுத்தாரு? ஆமாம், ஹாஸ்பிட்டலில் கொடுப்பேன். போ 1000 ரூபாவா? என்ன அவரை ஏமாத்தினா 4000 ரூபாய் அங்கே போய் பில் கட்டுவா. என்ன பிரதர் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோ ஆச்சு? 4000 ரூபாய். ஏன்? கர்த்தர் நல்ல ஜீவன சுகபலன் கொடுக்கும்போது அங்கே கணக்கு பார்க்குற கொடுக்கறதுக்கு. சில பேர் இங்கே இல்லை, பிரித்து அனுப்புவாங்க. அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியம் அனுப்புங்க. எல்லா ஊழியத்துக்கும் கொடுக்க தப்பு இல்லை. ஆனால் எங்க காண்கின்ற சகோதரனிடத்துல நீ அன்பு கூறாம, காணாத தேவனிடத்துல நீ அந்த ஊழியத்தில் நான் கூட இங்கே நீ சாப்பிட்டு அங்கே போய் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கே போய் பில்லு கொடுப்பியா? யாராக இருந்தாலும் என்ன பண்ணோம்? சாப்பிட்ட இடத்துல தான் என்ன பண்ணோம்? பில்லு கொடுக்கணும். நான் இங்கே சாப்பிட்டு நான் போய் சந்திரபானில் போய் பில்லு இருந்தாங்கன்னு கொடுக்க முடியுமா? இங்கே கூடியா பில்ல? அன்பு இருந்தால் கொடுப்ப. உனக்கு அன்பே இல்லை, அதனால தான் உன் ஓட்ட பையாவே இருக்குது. அதனால தான் உன் குடும்பம் அப்படி இருக்கு, உன் வீடு அப்படி இருக்குது. ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னது? அதான். நீ என்ன ஒன்றா வாங்கு, தப்பில்லை. கோடியாக கர்த்தர் உனக்கு கொடுத்தாலும் அன்பு இருக்கிறவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? பாதத்தில் வந்தவனை நம்மளாம் அப்படி தான் இருந்தோம். அந்த பாதத்தில் வரும்பொழுது அவர் முத்தம் இடும்பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே பெருகும்பொழுது நான் கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன், கொடுப்பேன். நான் சாகிற வரைக்கும் கொடுப்பேன், என்னால் முடிந்த வரைக்கும் கொடுப்பேன். கொடுத்தவங்க கரங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதை கொடுக்க வைக்கிறவர் யாருன்னா ரோமர் 5:5 வாசிங்க, முடிக்கலாம். ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5. மேலும் தேவ அன்பு உங்க இருதயங்களில் ஹல்லேலூயா. இதை செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். தாவீதுக்குள்ள செய்ய வச்சது யாரு? தாவீது எப்படி கொடுத்தாரு உங்களுக்கு தெரியல. வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் என்ன பண்ணார்? ஆலயத்துக்கு சவதரித்து வச்சுட்டு போனார். அவரை உயர்த்துவாரா? கஞ்ச பிஸ்னாரி உன்ன உயர்த்துவாரா? கொஞ்சம் ஹாஷா தான் இருக்கும். சபை எப்படி கட்டப்படும்? இன்னொரு இடத்துல போய் செட்டு போடணும். 2 லட்சத்துக்கு மேல ஆகும் இருக்கிறாங்க. போய் ஐபோன் வாங்குற, ஊர்ல இல்லாத ட்ரெஸ் வாங்குற, உனக்கு அதுக்கெல்லாம் பணம் இருக்கும் இல்ல? ஆனா ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு தானே. புரியுது, உங்க நிலைமை புரியுது. உங்களை நான் குற்றப்படுத்த விரும்பல. ஆண்டுடைய பாதம் நம்மளை உணர்வடை செய்யும். ஆமென். அப்போ தாவீது அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதனால் செய்யும் போது அவனை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற. நம்மள சொல்றாரா? உங்க பேரை சொல்றாரா? என் பேரை சொல்றாரா? இவனா? எங்க சபையில ஒருத்தங்க
புது நோட்டு 10 ரூபா நோட்டா போட்டுன்னு வராங்க ரொம்ப நாளா. நானும் அதை எடுத்து சேர்த்துட்டு வரேன். கத்தரை அப்படி அதை பார்க்கும்போது அந்த சகோதரி யாருன்னு எனக்கு தெரியல. நான் ஜோம் பண்றேன், ஆண்டவரே இவங்க ஆசீர்வதி. 10 ரூபாய்னாலும் அதை ஒழுங்கா போடு. நீ கொடுக்கலன்னா கத்தர் கொடுப்பாரு எங்களுக்கு. நீ கொடுக்கறதுனால இல்லை, கத்தர் கொடுத்து தான் இந்த ஊழியம் நடக்குது. அவங்க பிள்ளைகள் கொடுப்பாங்கன்னு அவர் நடத்தல, பிள்ளை இல்லைனாலும் கத்தர் நடத்துவார். ஆமென். நடத்த அவரால் முடியும். அப்புறம் ஆசீர்வாதம்லாம் யாருக்கு போகும்? கொடுக்குறவங்களுக்கு தான் போகும். அப்போ கொடுக்குறவங்க காரணம் என்ன? தெய்வ ஆவியானவருக்கு தங்களை என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி பாதம் உங்களை என்ன பண்ணும்? அன்பு செலுத்த ஒப்பு கொடுக்க வைக்கும், துதிக்க ஒப்பு கொடுக்கும். அப்ப தாவீதுக்கு அப்படிலாம் செஞ்சதுனாலதான் அவன் பிள்ளை கட்டுறதுக்கு இவர் எல்லாமே செய்ய வச்சிட்டார். ஆண்டவர் பிள்ளைதான் ஆலயம் கட்ட போறாரு. ஆனா தாவீது என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ஆண்டவருடைய அன்பு இருந்தா, நம்ம ஆண்டவர் நம்ம மேல அன்பு இருக்கிறதுனாலதான் நமக்காக முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாரு. கண்களை மூடலாம், அப்படியே கண்களை மூடலாம். ஆண்டவருடைய அன்பு நிச்சயமாய் உங்களை அவருடைய சமூகத்தில் நிரப்பும். எல்லாரும் எழுந்துக்கலாம், எழுந்துக்கலாம், எல்லாரும் எழுந்துக்கலாம். தாவீதை போல, மோசேயை போல ஒரு நிமிஷம் உங்களை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசியிருக்கலாம், கொஞ்சம் கடினமா இருக்கலாம். தகப்பன் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறார். அதனால அருமையான சகோதரன், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. நான் முதல்ல தேவனை கனப்படுத்த கத்துக்கணும். காலையில ஏன் ஆண்டுடைய சமூகத்தை தேடாம இந்த வாட்ஸ்அப்பை பாக்குறது, இந்த போனை எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க சகோதரி, சகோதரி. ஆண்டவருடைய பாதத்தை விலக்கி விட்டுரும், விலக்கி விட்டுரும். நான் யாக்கோபு இந்த பாதத்தை பிடிச்சுக்கிட்டேன். இந்த பாதத்துக்கு வரும் பொழுது உண்மை உள்ளவனாய் ஆண்டவர் மாத்தினார். ரெண்டாவது, மோசே எதெல்லாம் உடைக்கணுமோ அதெல்லாம் இந்த பாதம் உடைக்க வச்சது. மூன்றாவது, இந்த பாதம் முத்தம் செய்ய வச்சது, அன்பு செலுத்த வச்சது, துதிக்க வச்சது, பாட வச்சது, கர்த்தருக்காக கொடுக்க வச்சது. அவரை பார்த்து முழு பலத்தோடு செஞ்சார். எல்லாத்தையும் முழு பலத்தோடு தாவீது செய்தார். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய அந்த அன்பு அவர் இருதயத்துல ஊற்ற 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 அதை ஆண்டவர் அவர் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உணர்ந்து கரங்களை வைத்து, கரங்களை வைத்து, என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை சொல்லி ஒப்பு கொடுங்க, சொல்லி ஒப்பு கொடுங்க. உருவாக்குமே மறுதரலமா. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. உருவாக்குமே 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 சேகரலா சேகரலா உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனியும் களி களிமண்ணா உரைத்து உருவாக்குமே. எல்லாம் ஒப்பு கொடுக்கும். குயவனியும் களியும் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். எல்லாம் சொல்லுவோமா? சித்தமல்ல சித்தமல்ல உன் சித்தமாதா தருகிறேனும் கைகளில். சித்தமல்ல உன் சித்தமாதா தருகிறேனும் கைகளில். என்னை தருகிறேன் தருகிறேன்
உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உமக்காகவே என்னை தருகிறேன் வணங்கிடும் சித்தம் போல். அதை பார்த்து சொல்லுமா, உமக்காக ஆண்டவரே, உமக்காகவே என்னை தருகிறேன் வணங்கிடும் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாங்கின எனக்காக உமக்காக வாங்கி உனக்கு சொல்லுவோமா எல்லாம் சரண்டர் பண்ணி உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் உருவாக்குமே என்னை உருவாக்கும். கொடுப்பாயா உருவாக்குமே சேவைக்காய் என்னை தருகிறேன் சித்தம் போல். நல்ல ஊழியக்காரனாய் ஊழியக்காரை விட்டு கொடுக்குமா அவர் சேவை செய்யத்தக்கதாக என்னை தருகிறேன் சித்தம் போல். எனக்காக வாழாமல் எனக்காக வாழாமல் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் கையும் களவுமாய் பிடித்தவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் உடைக்கப்படும் பொழுது அந்த வாசனையை முகர்ந்தவர்கள் அநேகர் இருந்தார்களாம். அந்த இடம் முழுவதும் அந்த வாசனையினால் நிரப்பப்பட்டதான். நீ உடைக்க கூடுமானால் கர்த்தர் உன்னை வாசனையாய் பயன்படுத்துவார். நீ உடைக்க கூடுமானால் கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துகின்ற காலத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறாய் மகனே மகளே. ஆண்டவர் முழுமையா சார்ந்த ஆண்டவர் நோக்கு கொடுக்கிற ஆண்டவர் நீ எதை சேர்த்து வச்சாலும் அதை நீ எடுத்துக்கொண்டு போக முடியாது. என் தேவனுக்காக ஒப்புக்கொடு. உன் நேரத்தை, உன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் தேவனுக்காக ஒப்புக்கொடு. சொல்லாண்டவர் ஒரு வாக்காண்டவர் என்ன உருவாக்காண்டவர்
இந்த நாட்கள் என் வாழ்க்கையில் வீணா விருதா இல்ல. ஒரு ஊழிய காரியம் கொண்டு வந்து என் வாழ்க்கையில் நீ பேசுற காரியங்கள் வீணா விருதா இல்ல ஆண்டவரே. அது என்னை உருவாக்க, என்னை உடைக்கத்தான் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. செய்து கொடுத்த அருமை தாசரின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் ஆயிரம் ஜனங்கள் இன்னும் அநேகருக்கு வாசனையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய பலம் அவரை பற்றி கூட பிடிக்கட்ட ஆண்டவரே. இன்னும் அநேக தகப்பனே அவர் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்ட ஆண்டவரே. தரிசனங்கள் நிறைவேறப்படட்டும் ஆண்டவரே. சபை விருத்தி அடையட்டும். யாபேஷின் எல்லைகளை விருத்தி அடைய செய்தவருடைய கரம் அவருடைய தகப்பனை ஊழியத்திலே அவரை தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. சகல நன்மைகள் உண்டாகத்தக்கதாக சகல காரியங்கள் அவருக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக வாலிப தம்பிகள் எழும்பட்ட ஆண்டவரே. சபையில அதை தாங்கத்தக்கதாக ஜனங்கள் எழும்பட்ட ஆண்டவரே. இந்த ஊழியத்தை முன்னெடுத்தத்தக்கதாக ஜனங்களை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய தரிசனம் அவர் வாழ்க்கையில நிறைவேறப்படத்தக்கதாக பிள்ளைகளையும் கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தேவன் தாமே அபரோதமாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர் ஊழிய பாதைகளை இன்னும் தொடர்ந்து ஓடத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உருவாக்கத்தக்கதாக நாட்கள் இது என்பதை நாங்கள் அறிந்து தேவ பாதத்தில் எங்களை உடைக்கின்றோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒரு விசையாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் இருந்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்த போகின்றவைகளுக்காக நன்றி ராஜா. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு கூட ஒரு மனதோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah! 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 Hallelujah!